மண்டே மார்னிங் இன்னைக்கு ஹர்ஷாக்கு லஞ்சுக்கு வந்து பீட்ரூட் ரைஸ் தான் வச்சிருக்கேன். அது கூடவே நானே வீட்ல கப் கேக் பண்ணேன். அதுவும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு. நான் இன்னும் குளிச்சு ரெடியே ஆகல. அவனை ரெடி பண்றதுலயே டைம் போகுது எனக்கு டெய்லியுமே. சோ இதெல்லாம் முடிச்ச உடனே அவனுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டதும் சைட் பை சைட் நானும் ரெடி ஆயிட்டேன். காலையில இவனை சாப்பிட வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. இவன் பின்னாடியே ஓட வேண்டியதா இருக்கு. அவன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுது. ஸ்கூலுக்கு தினமும் லேட் ஆகுறது இவனாலேயும் இவங்க அப்பாவாலேயும் தான். அவங்க அப்பா குடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்றாரு. இவன் அதுக்குள்ள சாப்பிட வைக்கிறதுக்குள்ள 2 பேருமே லேட் பண்ணிடுறாங்க காலையில டெய்லி போகிறதுல. சோ கொஞ்ச நாளாவே லேட்டா தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோமே நாங்க. இவன் சட்னி கிட்னி எதனா வச்சு ஊட்டனா ரொம்ப லேட் பண்ணுவான்னு சொல்லிட்டு லைட்டா சாம்பாரே வச்சு ஊட்டிட்டேன். சாம்பார் வச்சு ஊட்டினா உடனே சாப்பிட்டுப்பான். சோ அதனாலதான் சாம்பார் வச்சே ஊட்டிட்டேன் நானு. அதுக்கே வேற அவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தான். வேண்டாம் எனக்கு போதும், எனக்கு 2 வாய்க்கே போதும்னு வேற அழுதுட்டு இருந்தான். அவனை விட்டுட்டு நாங்க நேரா வந்து ஜிஹெச்க்கு தான் போனோம். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு 3rd டோஸ் போடணும். அதனால அங்க கிளம்பிட்டோம் ஸ்ட்ரைட்டா நாங்க. அந்த நர்ஸ் நறுக்குன்னு குத்திட்டாங்க போல. அவன் ஃபேஸ் பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சு. கை கொஞ்ச நேரத்துக்கு வலிக்குதுன்னு இப்படியே வச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பின்னாடி இங்க புது ஜிஹெச் ஓபன் பண்ணிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் இப்போதைக்கு பாக்குறாங்க அப்படின்னா பிரெக்னன்சிக்கு பாக்குறாங்க, அப்புறம் கிட்ஸுக்கு பாக்குறாங்க, அப்புறம் இர்ரெகுலர் மென்சஸ் இருக்கவங்களுக்கும் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னும் மென்ஸுக்கெல்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையாமா. நம்ம இந்தியாலே மெடிக்கல் சர்வீஸ்ல தமிழ்நாடு தான் 2nd பிளேஸ்ல இருக்கு. நல்லாதான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்ல.